gracious, loving Father, மகா கிருபை நிறைந்த நேச பிதாவே, the mighty God, the creator of heaven and earth, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, you have sent your only begotten Son to this world to die for our sins, O Lord. எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக மரிக்கும்படி உம்முடைய உமரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூலோகத்தில் அனுப்பியிருந்தீர் பிதாவே. He is the one shed his blood on the cross of Calvary and brought salvation to us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கல்வாரியின் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொண்டு வந்தவர் அவர் மாத்திரமே ஆண்டவரே. Give us strength to meditate upon their sufferings. அவருடைய பாடுகளை தியானிக்கும்படியான பலத்தை எங்களுக்கு தந்தருளினார். Whoever meditates upon thy son's sufferings, you bless them, Lord. உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Give them peace and prosperity in good health. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் செழிப்பையும் நல்ல சுகதேகத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. Take them deep into thine holy scriptures. உமது பரிசுத்த வசனங்களின் ஆழங்களில் அவர்களை நடத்தி செல்வீராக. We ask all these things in the most precious name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. 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 Dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, in the second volume we will see how our blessed Lord stood 6 trials in 12 hours time. இந்த இரண்டாவது பகுதியிலே 12 மணி நேரங்களுக்குள்ளாக 6 முறை நமது ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி விசாரணைக்கு நிறுத்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்கலாம். Our Lord went with disciples to the garden of Gethsemane at night 9 o'clock. இரவு 9 மணிக்கு தமது சீடர்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் கெத்செமனே தோட்டத்திற்கு போயிருந்தார். 2 hours he suffered in the garden of Gethsemane for the sake of humanity. மனித வர்க்கத்திற்காக அந்த தோட்டத்திலே 2 மணி நேரங்கள் நமது ஆண்டவராகிய கர்த்தர் போராடினார். When he is praying to his Father, all the sins of the world has come upon him. பிதாவை நோக்கி அவர் தோட்டத்திலே ஜெபித்த பொழுது முழு உலகத்தின் பாவங்களும் அவருக்கு முன்பதாக வந்தது. At about 11 o'clock in the night, he was arrested. இரவு 11 மணிக்கு அவர் கைதியாக்கப்பட்டார். They pulled his hair and beard. ஆண்டவருடைய தலைமயிரையும் அவருடைய தாடையும் பிடித்து இழுக்க They ஆரம்பித்தார்கள். kicked him as if they are kicking a donkey. ஒரு கழுதையை உதைக்கிறதை போல இயேசுவானவரை உதைத்தார்கள். The people, those who are holding the rope, they are pulling him down. ஆண்டவருடைய கையில கட்டப்பட்ட கயிறை பிடித்திருக்கிறவர்கள் அவரை கீழே இழுத்து தள்ளினார்கள். Because of the rope, the wrist at the waist, it was scratching. அந்த கயிற்றினாலே மணிக்கட்டுகளும் இடுப்பும் பயங்கரமாய் தேய்வித்துக் கொண்டிருந்தது. They are pushing him from the back. அவரை பின்னாலே இருந்து தள்ளிக் கொண்டிருந்தார்கள். They are kicking at his back of his legs so that he must fall down. அவர் கீழே விடும்படியாகத்தானே அவருடைய கால்களின் பின்னிருந்து அவரை உதைத்தார்கள். Because of the pushes and pulls, our Lord started dashing towards the stems of the trees. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னுக்கு பின்னுக்கு இழுத்து தள்ளினபடியினாலே அங்கே கிடந்த மரங்களிலே அவர் மோதி விழுந்தார். With a great shout, they brought him near the Kedron bridge. அவர்கள் எல்லோரும் மகா பெரிய சப்தத்தோடு கூட கெதரோன் ஆற்றினுடைய பாலத்தண்டியிலே கொண்டு வந்தார்கள். It's a very narrow bridge, only 2 people can walk together. அது ஒரு குறுகலான பாலம், ஒரே 2 பேர்கள் மாத்திரமே நடக்கக்கூடிய அளவுக்கு. Many people started jumped down of the bridge, took stones and started throwing on Jesus. அவர்களிலே அநேக பேர்கள் பாலத்துக்கு கீழே குதித்து கற்களை எடுத்து இயேசுவின் மீது வீசத் தொடங்கினார்கள். As he is the tallest person, 5 feet 11 inches 3 millimeters his height, most of the stones and pebbles stuck his head and he was bleeding. 5 அடியும் 11 அங்குலமும் 3 மில்லிமீட்டர் உயரமுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது எல்லா கற்களும் விழுந்தபடியினாலே அவர் தலையில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. From the back, one soldier pushed him. பின்னாலே இருந்து ஒரு பேச்சேவகன் அவரை முன்னுக்கு தள்ளினார். Immediately he fell on the parapet wall of the bridge. அங்கே செங்குத்தாய் கட்டப்பட்டிருந்த பாலத்தின் சுவரின் மீது இயேசு கிறிஸ்து வீழ்ந்தார். His upper lip was totally cut and bleeding. அவருடைய மேல் உதடு வெட்டப்பட்டு ரத்தம் வடிய ஆரம்பித்தது. He wanted to wipe his blood with his folded hands, but he is unable to do. கட்டப்பட்டிருந்த கைகளினாலே தன்னுடைய ரத்தத்தை அவர் துடைக்க முனைந்தார், ஆனாலும் முடியாமல் போனது. With the pushings and beating, they brought Jesus through the sheep gate
into the Jerusalem temple area. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தும் தள்ளியும் ஆட்டு வாசல் வழியாக எருசலேமுக்குள்ளே அவரை கொண்டு வந்தார்கள். He is the Lamb of the God who takes away the sins of the world. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். All the lambs which was to sacrifice on the temple altar must enter only through the sheep gate. அந்த தேவாலயத்திலே பலியிட கொண்டு வருகிற அனைத்து ஆடுகளும் அந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் எருசலேம் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். Now the Son of God, who is the Lamb of God, who is going to offer himself for the sins of the world, entering inside the temple of Jerusalem through the sheep gate. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க பலியாக போகிற தேவாட்டுக்குட்டியாகிய அந்த தேவசுதன் அவரும் கூட அதே ஆட்டு வாசல் வழியாகத்தானே எருசலேமுக்குள்ளே நுழைந்தார். After that, they brought him into the streets of the Jerusalem. எருசலேமின் வீதிகளிலே இயேசுவானவரை கொண்டு வந்த பிறகு, So, because of the bit darkness, the lanes are very small. கரியே இருட்டு பகுதியிலே ஒளி மங்கின ராத்திரி வேளையிலே, As the torches were putting off because lack of the oil, எண்ணெய் இல்லாததனாலே தீவட்டிகள் அணைந்து போகிற அந்த தருணத்திலே, people has become more mad and coming out of the houses and abusing Jesus and beating him. ஜனங்கள் எல்லாரும் அதிக கோபம் அடைந்தவர்களாக வீட்டை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவை படித்து தூஷித்து பேச ஆரம்பித்தார்கள். They started throwing the harsh dung and the mud over the Jesus and started abusing him. குதிரைகளினுடைய சாணத்தையும் மணலையும் வாரி இயேசு கிறிஸ்து மீது இறைத்து அவரை தூஷிக்க ஆரம்பித்தார்கள். Like that, they dragged Jesus and brought to the house of Annas. அப்படியாகத்தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழுத்துக் கொண்டு அன்னாவின் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். By 11:30 he stood before the Annas. 11:30 அவர் அன்னாவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டார். John 18 chapter verse 12 and 13 says, யோவான் 18 அதிகாரம் 12 13 வசனங்கள் சொல்லுகிறது. the John Gospel says Jesus was taken first to the house of Annas. யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அன்னாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டார். No gospeler other than John recorded this incident. யோவானை தவிர வேறு எந்த சுவிசேஷகனும் இதனை தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடவில்லை. What for Jesus was taken to the Annas instead of high priest Caiaphas? பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திலே கொண்டு செல்லாமல் எதற்காக அன்னாவின் வீட்டிற்கு முதலாவதாக அவரை கொண்டு சென்றார்கள்? The reason is, காரணம் என்னவென்றால், the Jewish historian Edersheim says, எதர்ஷெகேம் என்கிறதான யூத வரலாற்றாசிரியன் சொல்லுகிறான், Annas was the most notorious character in the Jewish history. யூத வரலாற்றிலே மிகவும் கொடூரமான குணலட்சணம் கொண்டவனாக அன்னா காணப்பட்டார். Annas was the power behind the throne in Jerusalem. எருசலேமிலே இருந்ததான சிங்காசனத்திற்கு பின்பலமாக இருந்த அதிகாரம் அன்னாவினுடையது. He himself had been the high priest from AD 6 to AD 15. கிபி 6 இருந்து 15வது வருடம் வரையிலுமாய் அவன்தானே பிரதான ஆசாரியனாக இருந்திருக்கின்றான். Anna had 4 sons as a high priest out of 5 sons. தனக்கு இருந்த 5 மகன்களிலே 4 மகன்கள் அன்னாவுக்கு பிரதான ஆசாரியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். Anna is owning the entire markets of the Jerusalem temple. எருசலேமிலே இருந்ததானே தேவாலயத்தினுடைய சந்தைகளின் பெரும் பகுதியை அன்னாவே வைத்திருந்தார். This Anna's sons were controlling the entire financial matters of the Jerusalem temple. எருசலேம் தேவாலயத்தினுடைய சகல பண காரியங்களை எல்லாம் அன்னாவின் பிள்ளைகளே தன்னுடைய ஆதிக்கத்திலே வைத்திருந்தார்கள். Usually any sacrificing animal outside will cost less, but inside the temple will cost more than 700% extra. வெளியிலே ஒரு பலி பொருளை வாங்குவது என்பது தேவாலயத்திலே வாங்குகின்ற பலிப்பொருளின் விலையை பார்க்கலும் குறைவாயிருக்கும். ஆனால் பலிப்பீட பொருளை தேவாலயத்திலே வாங்கும் பொழுது 700% விலை கூடுதலாகவே அங்கு இருக்கும். Whatever is purchased outside the temple, it's not allowed inside the temple. தேவாலயத்திற்கு வெளியே வாங்கப்படுகிறதான எந்த ஒரு பொருளும் தேவாலயத்திற்கு உள்ளே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. The inspectors in the temple immediately they will reject with some cause. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஆலயத்திற்குள்ளே விசாரணைக்காரர்கள் அதனை வேண்டாம் என்று தள்ளிவிடுவார்கள். When they buy only inside the temple stalls, that only is allowed for the offering. தேவாலயத்திலே இருக்கிற கடைகளிலே வாங்கப்படுகிறதான பொருட்கள் மாத்திரமே பலிக்காக அனுமதிக்கப்பட்டது.
According to the Josephus, historian says during the Passover, around 256,500 animals were sacrificed on the altar temple. யூத வரலாற்றாசிரியராகிய ஜோசிபஸினுடைய கணக்கின்படி ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின் நேரத்திலேயும் 2,56,500 ஆடுகள் அங்கே பலியிடப்பட்டதாக அவன் குறிப்பிடுகின்றான். All these animals they have to buy only inside the temple area. இத்தனை எண்ணிக்கைக்கு உட்பட்ட ஆடுகளையும் அவர்கள் தேவாலயத்தினுடைய எல்கைக்குள்ளேயே வாங்கியாக வேண்டும். Annas made his total wealth only by the selling the sacred animals for the high price. இப்படிப்பட்ட பயங்கரமான விலைகளை விற்கின்றதனாலேயே அன்னா தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் பெற்றிருந்தார். Those who refuse to buy inside the temple stalls, the servants of the Annas will beat them. தேவாலயத்தினுடைய கடைகளிலே பலி பொருட்களை வாங்க மறுக்கிறவர்களை அன்னாவினுடைய சேவகர்கள் அடிப்பார்கள். That is the reason Jewish Talmud says, எனவேதான் யூத தால்மாந்துகள் சொன்னார்கள், "Oh to the house of Annas, அன்னாவின் வீட்டுக்கு ஐயோ! oh to their serpents hiss, ஓ அவர்களுடைய சர்ப்பங்களுக்கு ஐயோ! they are the high priests, அவர்கள் பிரதான ஆசாரியர்கள், their sons are the keepers of treasury of the temple, ஓ அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்தினுடைய பொருட்காரர்களாய் இருக்கிறார்கள், their son-in-laws are the guardians of the temple, ஓ தேவாலயத்தினுடைய காவற்காரர்களாக அவருடைய மருமக்கள் மாறி இருக்கிறார்கள், and their servants beat the people with the sticks." ஓ அவருடைய வேலைக்காரர்கள் வருகிறவர்களை கோல்களை கொண்டு அடிக்கிறார்கள். Annas and his household were notorious. ஓ அன்னாவும் அவருடைய வீட்டாரும் கொடுமையுள்ளவர்கள். The reason why Jesus was brought before the Annas is, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னாவுக்கு முன்பதாக ஏன் கொண்டு வரப்பட்டார் என்றால், according to Matthew 21st chapter verse 12 to 13, மத்தேயு 21வது அதிகாரம் 12-13 படி, Jesus, when he came from Bethany and Bethphage over the donkey with the people, he entered into the temple of Jerusalem. பெத்பகே பெத்தானியா திசைகளில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறிக்கொண்டு தேவாலயத்திலே பிரவேசித்த பொழுது தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். Jesus cleansed the entire temple area by sending all these merchants out of the temple. தேவாலயத்தை விட்டு காசு கடைக்காரர்களை வெளியேற்றினதாலே தேவாலயத்தின் எல்கை முழுவதையும் இயேசு கிறிஸ்து சுத்திகரித்தார். That means Jesus hit the pockets of Annas. அப்படி என்று சொன்னால் அந்த அன்னாவினுடைய வருமானத்தை இயேசு கிறிஸ்து தொட்டார் என்று அர்த்தம். The total income of Annas was cut off. அதோ அங்கே இருந்த அன்னாவினுடைய முழு வருமானமும் இப்பொழுது நின்று போய்விட்டது. That is the reason Annas wanted first Jesus to be brought to him. அதனாலேதான் அன்னாவுக்கு முன்பதாக முதலாவது இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்பட்டார். Now the Jesus the prophet, the first trial has begun. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்ற எண்ணத்தோடு கூட முதலாவது விசாரணை துவங்கிற்று. About 11:30 in the night, the trial of Jesus as a prophet started. இரவு 11:30 மணிக்கு தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்துவின் விசாரணை துவங்கியது. John 18 chapter verse 19 to 23 says, யோவான் 18ஆம் அதிகாரம் 19 to 23 சொல்லுகிறது, Annas questioned Jesus about two things. ரெண்டு காரியங்களை குறித்து அன்னா கேள்வி கேட்டான் இயேசுவினிடத்திலே. He inquired about his disciples' whereabouts. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பற்றி அவன் கேட்டான். He wanted to know about Jesus' secret disciples. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் அந்தரங்க சீடர்களை குறித்து அவன் அறிய விரும்பினான். The reason is, காரணம் என்னவென்றால், Jesus out of his 12 disciples, apostles, 11 are from Galilee. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களிலே 12 அப்போஸ்தலர்களிலே 11 பேர்கள் கலிலேயாவை சார்ந்தவர்கள். Only one is from Judea. ஒரே ஒருவன் மாத்திரம் யூதேயாவை சார்ந்தவன். That is the Judas Iscariot. அவன்தான் யூதாஸ் காரியோத்து. Above all, Jesus had many rich disciples and also many rabbis and scribes as his disciples. அது மாத்திரமல்லாமல் அநேக வசதி படைத்தவர்களும் பணம் படைத்தவர்களும் வேத பாரகர்களுமாகிய அநேகரை தனக்கு சீடராக இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தார். He wanted to come to know about the Nicodemus and Arimathea Joseph and Eleazar and Rabbi Gamaliel. நிக்கோதேமு, அரிமத்தே ஊரானாகிய யோசேப்பு, எலியாஸ் போன்றவர்களை குறித்தும் கமாலியலை குறித்தும் அவன் அறிய வந்திருந்தான். So that is the reason first he inquired
about his disciples. எனவேதான் அந்த காரணத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை குறித்து முதலாவது அவன் விசாரிக்க துவங்குகின்றான். Second, about his teaching. இரண்டாவதாக அவருடைய உபதேசத்தை குறித்து கேள்வி எழுப்புகிறான். The reason is he claims in his teaching that he is the Son of God, that he is the Messiah. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்திலே அவர் தேவனுடைய குமாரன் என்றும் வரப்போகிறவராக மேசியா என்றும் போதித்துக் கொண்டிருக்கிறார். Which Jewish people cannot accept him as a Messiah. அவரை யூத மக்கள் மேசியா என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். They wanted a Messiah as a son of David who can fight with the Romans. அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா தாவீதின் குமாரனாக ரோமர்களோடு கூட போர் புரிகிறவராக இருக்க வேண்டும். They wanted the Messiah to come on a horses with a band of soldiers and to fight with the Romans to chase them out of the Palestine. அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியாவானவர் குதிரை மீது ஏறிக்கொண்டு ஒரு படையை திரட்டி வந்து பாலஸ்தீனத்தில் இருந்து ரோமானியர்களை விரட்டுகிறவராக இருக்க வேண்டும். They wanted the back glory of the David from Euphrates to Nile as their country to rule. ஐபிராத் நதி முதற்கொண்டு நைல் நதி வரையிலுமாக அந்த தாவீதினுடைய மகிமையோடு கூட தேசம் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். But Jesus' teachings are entirely different. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதகம் முற்றிலும் வித்தியாசமாயிருந்தது. That is the reason Annas first he questions about these two things. எனவேதான் அண்ணா முதலாவது இந்த ரெண்டு காரியங்களை குறித்து விசாரிக்க துவங்கினார். But our Lord gave a very straight answer. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியான பதிலை கொடுத்தார். I spoke in the temples and synagogues and in the streets of Jerusalem. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திலும் ஜெபாலயங்களிலும் தெருக்களிலும் நான் பேசிக் கொண்டிருந்தேன். I never spoke anything in secret. ரகசியமாக நான் ஒன்றையும் போதித்ததில்லையே. You ask the people, those who listen my message. என்னுடைய போதகங்களை கேட்ட அவர்களையே நீங்கள் விசாரிக்கலாமே. Why you are asking me? என்னிடத்தில் ஏன் கேட்கிறீர்கள்? Immediately the high priest hired servant Tophet slapped Jesus on his right side. பிரதான ஆசாரியனாலே வரவழைக்கப்பட்டிருந்ததான தோக்கீத் என்கிற அடியாள் இயேசு கிறிஸ்துவை ஓங்கி கன்னத்தில் அறைந்தார். Jesus' right side was swollen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வலப்பக்கம் வீங்கி போனது. But Jesus says to him, இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், why you beat me? நீ ஏன் என்னை அடிக்கிறாய்? You tell me if I spoke anything wrong. You tell me what is the wrong I spoke to. நான் ஏதாயிலும் தகாத விதமாய் பேசி இருந்தால் அதை நீ எனக்கு சொல்லலாமே. When I am not in wrong, why you beat me? நான் ஒன்றும் தகாத விதமாய் பேசாதிருக்கும் பொழுது நீ ஏன் என்னை அடிக்கிறாய்? If you take the Matthew 5th chapter verse 38 to 39, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 39 வரையிலே எடுத்துக்கொண்டால், our Lord thought if somebody slaps one side, turn the other side. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு என்று நம்முடைய ஆண்டவர் போதித்திருந்தார். By taking these many of the enemies of Christ questions, then why did not turn the other cheek? Instead of turning, he questioned that man. அவருடைய எதிராளிகள் இந்த வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொண்டு அவன் அடித்த உடனே ஏன் இயேசு மறுகன்னத்தை காட்டாமல் அவனிடத்தில் ஏன் கேள்விகளை கேட்கிறார் என்று பேசினார். Our Lord has turned his entire body to be crucified, not only just turning his other cheek. தன்னுடைய மறுகன்னத்தை மாத்திரமல்ல, சிலுவையிலே அறையும்படியாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு சரீரத்தையும் திருப்பி காட்டினார். The great Jewish scholar Maimonides says, மைமோனேட் என்று சொல்லப்படுகிறதான யூத அறிஞன் சொல்லுகின்றான், there is a procedure in the Jewish law in the court. யூத நீதிமன்றங்களிலே ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருந்தது. Here our Lord wanted to teach the judge as well as this Tophet rules of the court. இப்பொழுது சட்டத்தினுடைய விதிமுறைகளை அந்த நீதிபதிக்கும் இந்த தோப்பித்துக்கும் உணர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். According to the court rules, the prisoner must not be asked any questions by the judge directly. நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளின்படி நீதிபதி எந்த ஒரு கேள்வியையும் நேரடியாக ஒரு குற்றவாளியிடத்திலே கேட்கக்கூடாது. The second rule is, the judge must examine two witnesses before questioning the accused. இரண்டாவது விதிமுறையானது, ஒரு குற்றவாளியிடத்திலே விசாரிக்கிறதற்கு முன்பதாக ரெண்டு சாட்சிகளை அந்த நீதிபதி விசாரித்திருக்க வேண்டும். The third court rule is, when the accused is standing in front of the judge, nobody must touch him or beat him. நீதிமன்றத்தினுடைய மூன்றாவது விதியின்படி
நியாயாதிபதிக்கு முன்பதாக ஒரு குற்றவாளி நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது யார் ஒருவரும் அவனிடத்திலே பேசவோ அவனை தொடவோ கூடாது. Even today in the secular world, when accused standing in front of the judge, no police officer can touch him or beat him. இன்றைக்கு கூட ஒரு குற்றவாளி நீதிமன்றத்திலே நீதிபதிக்கு முன்பதாக நிற்கிறதான வேளையிலே எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் அந்த குற்றவாளியை தொட முடியாது. The fourth court rule is, if anyone misbehaves with the accused, immediately the judge must reprimand that man. நான்காவது அந்த நீதிமன்றத்தினுடைய விதி என்னவென்று சொன்னால், அந்த நீதிபதிக்கு முன்பதாக ஒரு குற்றவாளி நிற்கும் பொழுது யாராயிலும் அவனை தொல்லை கொடுத்தால் அவர்களை அவன் தண்டித்தாக வேண்டும். Here in the presence of Annas, not even a single rule observed. அன்னாவுக்கு முன்பதாக இந்த விதிமுறைகளிலே ஒன்றாகிலும் பின்பற்றப்படவில்லை. That is the reason Jesus is teaching the rules of the court to the Annas as well as to the Tophet, the servant of the Annas. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளை பிரதான ஆசாரியனாகிய அன்னாவுக்கும் அவனாலே அளவழிக்கப்பட்டிருந்ததானே தோபித்துக்கும் ஆண்டவர் போதித்தார். After that, Jesus was taken to the Caiaphas house at about தெருவின் ஒரு மூலையிலே 11வது நூற்றாண்டிலே கட்டப்பட்டதான ஒரு திருச்சபை அரேபியர்களுடைய காப்பி கடையாக மாற்றப்பட்டிருக்கிறது. The historian says that is the house of the Zebedee, John's father. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், யோவானுடைய தகப்பனாகிய செபுதேயுவின் வீடுதான் அது என்று. With that closeness, that is the reason John went to the high priest's house and spoke with the gatekeeper and took the Peter inside the house. அந்த நெருக்கத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனிடத்திலே போய் பேசி பேதுருவை வீட்டுக்குள்ளே அழைத்துச் சென்றார். But here the most courageous man has become a timid man. இந்த இடத்திலே மகா பெரிய பலசாலி தைரியசாலியாயிருந்தவன் மிகுந்த கோழையாக மாறுகிறான். Peter is not afraid to defend the Jesus in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கிறதற்கு பேதுரு பயப்படவில்லை. In front of the 600 Roman soldiers and 400 temple guards, Peter took off his knife and chopped off the ear of the Malchus. 600 ரோம போர்ச்சவர்களுக்கும் 400 தேவாலயத்து காவலர்களுக்கும் முன்பதாக பேதுரு தன் வாளை உருவி மல்குசுவினுடைய காதை வெட்டி வீழ்த்தினவன். He is not even from Jerusalem, he comes from Galilee. அவன் எருசலேமிலிருந்து வந்தவனும் கூட அல்ல, அவன் கலிலேயாவிலிருந்து வந்திருந்தவன். Even then he is not afraid to defend his Lord. ஆனாலும் தன்னுடைய ஆண்டவனை பாதுகாக்கிறதற்கு அவன் தயங்கவில்லை. But such a man here, he was afraid in front of a maid servant girl. அப்படிப்பட்ட தைரியசாலி ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பதாக கோழையாகி போனான். In that court of Caiaphas' house, he denied our Lord 3 times. காய்பாவினுடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மும்முறை அவன் மறுதலித்து விட்டான். Here, the second trial of Jesus starts in the Caiaphas house. காய்பாவின் வீட்டில் தானே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது விசாரணை ஆரம்பமாகிறது. Here, Sanhedrin gathers in his house. சனகரின் சங்கம் அவருடைய வீட்டிலே கூடி வருகிறது. The history says the Caiaphas' full name is Joseph Caiaphas. வரலாறு சொல்லுகிறது காய்பாவினுடைய முழு பெயர் யோசேப்பு காய்பா. He was the high priest from AD 18 to AD 36. கிபி 18 36 வரையிலே அவன் பிரதான ஆசாரியனாக இருந்தவன். Sanhedrin consists of 71 members plus high priest, total 72 members. சனகரின் சங்கம் என்பது 71 நபர்களையும் பிரதான ஆசாரியனும் சேர்த்து 72 நபர்களால் ஆக்கப்பட்டது. In that, most prominent rabbis, scribes, Pharisees and elders will be there. அதிலே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ரவிமார்களும் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் மூப்பர்களும் அடங்கியிருந்தனர். Among these 72 members, Jesus had some most secret trusted friends in that. இந்த 72 பேர்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான சில நண்பர்களும் இருந்தார்கள். Arimathea Joseph, Nicodemus, Rabbi Gamaliel, Rabbi Simon, Rabbi Eleazar, Rabbi John, all are best friends of Jesus. இவர்களிலே அரிமத்தியா யோசேப்பு, நிக்கோதேமு, ரபி கமாலியேல், ரபி சீமோன், எலயாசார், ரபி யோவான் போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர்கள்.
As soon as Jesus was arrested in the Garden of Gethsemane, John ran to the Mother Mary, who is staying that time in Jerusalem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே கைதியாக்கப்பட்ட உடனே யோவான் வேகமா எருசலேமிலே தங்கியிருந்த அன்னை மரியாளிடத்திலே ஓடி வந்து செய்தி அறிவிக்கிறார். When she has come to know the arrest of Jesus, she ran to the Arimathea Joseph, begging him to save her son. இயேசுவானவர் பிடிபட்ட செய்தியை அறிந்த உடனே அன்னை மரியாள் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினிடத்தில் ஓடி போய் தன் மகனை காப்பாற்றும்படி அவனிடத்திலே வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார். Matthew 26 chapter verse 60 and 61 says, மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 60 61 சொல்லுகிறது. They brought many people to bring the false witnesses against the Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லும்படி अनेक மனிதர்களை அவர்கள் ஏவினார்கள் என்று சொல்லுகிறது. That the Jewish historian Philo says there were 7 people who accused Jesus with a false accusation. யூத வரலாற்றாசிரியன் பிலோ என்பவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல 7 மனிதர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்களாம். There Ismaili ben Sabi, Rabbi from Galilee, Sadok, Calcebonia, Rabbi Nahum, Daniel Rabboni, Jehu and Jephthah. அவர்களிலே கலிலேயாவிலிருந்து வந்த ரபி இஸ்மாயில் பென் பேபி, சாதோக், கெல்ஸ்போனியா, ரபி நாகூம், டேனியல் ரபோனி, ஜகு, ஜப்தா என்பவர்கள். They brought 5 varieties of charges against the Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக 5 விதமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். First thing they said, this man broke the Sabbath. முதலாவது அவர்கள் சொன்னது, இந்த மனிதன் ஓய்வு நாளை மீறுகிறான். On Sabbath day he is healing everyone and walking long distances. ஓய்வு நாளிலே இவன் அநேகரை சுகப்படுத்தி நெடுந்தூரம் நடக்கின்றான். The second thing he told, he will destroy this temple and raise it again in 3 days. அடுத்ததாக இந்த தேவாலயத்தை இடித்து அதனை 3 நாட்களுக்குள்ளே எழுப்புவேன் என்று சொல்லுகின்றான். He is living with the prostitutes. அவன் வேசிகளோடு கூட தங்கி இருக்கின்றான். He is eating with the tax collectors and his friends are all sinners. அவன் ஆயக்காரர்களோடு கூட போஜனம் பண்ணுகிறான். அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். The fifth one is he is doing a black magic. ஐந்தாவது அவன் செய்கிறது மாயா ஜாலங்கள். About all these things, high priest started questioning Jesus. பிரதான ஆசாரியன் இவை எல்லாவற்றின் நிமித்தமாக இயேசுவை கேள்வி கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தார். According to the Jewish law, out of 72 members of Sanhedrin, if the 28 people were retained, they can proceed the trial. யூத சட்டத்தின்படி சனகரிப்பு சங்கத்திலே இருக்கிற 72 பேர்களிலே வெறும் 28 பேர்கள் மாத்திரம் கலந்து கொண்டால் எந்த ஒரு விசாரணையும் அவர்கள் தொடரலாம். That day they had almost full attendance. About 65 people attended the trial. ஆனால் அந்த நாள் விசாரணையிலே பங்கேற்கிறதற்காக 65 நபர்கள் வந்திருந்தார்கள். When the high priest questioned Jesus about these things, our Lord did not say a single word. இவை எல்லாவற்றையும் குறித்து பிரதான ஆசாரியன் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வரியும் சொல்லாதிருந்தார். Mark 14 chapter verse 61 says, our Lord is silent. He has given no answer. மார்க் 14:61 சொல்லுகிறது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாய் திறவாதிருந்தார். By the time it's already 2 o'clock in the night, அந்த பொழுதே இரவு 2 மணி ஆகியிருந்தது. Immediately the temple guards and the Sanhedrin police started beating the Jesus. உடனடியாக கோயில் காவலர்களும் சனகரி காவலர்களும் இயேசு கிறிஸ்துவை அடிக்கத் துவங்கினார்கள். They took a cloth and blindfolded the Jesus. துணியை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் கண்களை கட்டினார்கள். They started slapping and asking, you prophet, prophesy, who has beaten you? அவர்கள் அவரிடத்தை அடித்து, உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். They started pushing him and he is falling over the tables and benches. அவரை பிடித்து தள்ளுகிறார்கள். அவர் மேசையின் மீது விழுந்து எழுகின்றார். The Sanhedrin sits in half circle. சனகரிப் சங்கமானது அரைவட்ட வடிவிலே அமரும். This temple guards took Jesus near to the circle so that every rabbi can abuse and slap him and pull his hair. இப்பொழுது அந்த காவலர்கள் அந்த அரைவட்ட மனிதர்களிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுதுதானே எல்லா மனிதர்களும் இயேசுவை தூஷிக்க முடியும். After insults and the beatings, they took Jesus to the underground dungeon
to put him in the prison. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரியாசம் பண்ணி அடித்து உதாசீனப்படுத்தின பிறகு அவரை பாதாள சிறையிலே கொண்டு செல்லுகின்றார்கள், அவரை தண்டிக்கும்படியாக. While taking near the court, Jesus saw Peter. நீதிமன்றத்திற்கு அருகாக அவரை கொண்டு செல்லுகிறதான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு பேதுருவை நோக்கி பார்க்கிறார். That time only Peter denied to the relation of the Malchus, who recognized him, that you are the one I saw you with the Jesus in the garden of Gethsemane. அந்த வேளையிலே தான் மல்குசுவுக்கு நெருக்கமான ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னை கெத்செமனே தோட்டத்திலே பார்த்திருந்தேன் என்று சொன்ன பொழுது அவன் மறுதலித்திருந்தான். As soon as Peter denied, the nature protested, the cock crew. இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்த அந்த கடைசி வேளையிலே இயற்கை குறுக்கிடுகின்றது, சேவல் கூவுகின்றது. So Jesus looked at the Peter. இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி பார்த்தார். Luke 22nd chapter verse 61 and 62 says, லூக்கா 22வது அதிகாரம் 61ஆம் 62வது வசனம் சொல்லுகிறது. when Jesus looked at Peter, Peter wept bitterly. இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி பார்த்த பொழுது பேதுரு மனம் கசந்து அழுதார். Peter repented for his mistake 37 years. பேதுரு தன்னுடைய தவறுக்காக 37 வருஷங்கள் மனஸ்தாபப்பட்டார். He denied his Lord in his lifetime only thrice. தன்னுடைய ஜீவிய காலத்திலே தனது போதகரை வெறும் 3 முறை மாத்திரம் அவன் மறுதலித்திருந்தான். But every day, all these 37 years, whenever the cock crows, Peter used to weep. ஆனால் 37 ஆண்டு காலங்களாக சேவல் எப்பொழுதெல்லாம் கூவுகிறதோ அப்பொழுதெல்லாம் பேதுரு மனம் கசந்து அழுகலானார். Because of his continuous tears, there was like a canals over his cheeks. இடைவிடாத அழுகையின் நிமித்தமாக அவனுடைய கண்ணங்களிலே ஒரு குழிவிடுந்தே காணப்பட்டது, கால்வாயை போல. Whenever children happened to see Peter in the streets, தெருவிலே எப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் பேதுருவை காணுகிறார்களோ, they used to shout by seeing Peter. அவனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் Peter used to weep bitterly. பேதுரு மனம் கசந்து அழுது கொண்டிருந்தான். Today on the very place stands a beautiful church. இன்றைக்கு அதே இடத்திலே ஒரு அழகான திருச்சபை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. We can see till today where Jesus was put in the underground dungeon under the church. இன்றைக்கும் அந்த திருச்சபையின் கீழாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே காவல் பண்ணப்பட்டாரோ அந்த பாதாள குகையை காணலாம். Jesus was in prison night 2 o'clock to morning 6 o'clock. இரவு 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். Early morning 6 o'clock Jesus was brought out again to face the Sanhedrin. காலை 6 மணி அதிகாலை பொழுதிலே மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சனகரின் சங்கத்துக்கு முன்பதாக விசாரிக்கப்படும்படி கொண்டு வரப்பட்டார். The third trial of the Jesus begins. இயேசு கிறிஸ்துவின் 3வது விசாரணையும் துவங்குகிறது. Why again early in the morning? ஏன் மறுபடியும் அதிகாலையிலே துவங்கி இருக்கிறார்கள்? The reason is, according to the Jewish law, no night trial is valid. ஏன் என்று சொன்னால் யூத சட்டத்தின்படி ராக்காலங்களினுடைய எந்த விசாரணைக்கும் மதிப்பு கிடையாது. The rule is Sanhedrin must not gather in the night. விதிமுறை என்னவென்று சொன்னால் சனகரிப் சங்கம் ராக்காலத்திலே கூடக்கூடாது. Second thing is, every charge must be supported by 2 witnesses. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு குற்றமும் 2 சாட்சிகளினால் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும். The third thing is, every witness must be separately examined. மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு சாட்சியும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். The fourth thing is, Sanhedrin must meet only near the temple of Jerusalem, where the Sanhedrin meeting hall, which is made with the rocks, they must meet only there. நான்காவது காரணம், எருசலேம் தேவாலயத்திற்கு அருகாக சனகரிப் சங்கம் கூடுவதற்கென்று சொல்லி பாறையின் மீது கட்டப்பட்டிருந்த அந்த இடத்திலேதானே சனகரிப் சங்கம் கூடி வர வேண்டும். If the guilty is not proven,
the judgment should be given on the same day. குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்குமானால் நீதி அன்றைக்கே வழங்கியாக வேண்டும். If the prisoner proved guilty, the judgment should not be given same time. They must wait to pass one night. குற்றம் ஒருவேளை நிரூபிக்கப்படுமானால் அவருடைய தீர்ப்பு அன்றைக்கே வழங்கிவிடக் கூடாது. அந்த இரவு கழியும்படி அவர்கள் காத்திருக்க வேண்டும். To condemn anybody, they need a 52% of the votes. எந்த ஒரு மனிதனையும் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் 52% ஓட்டு அவர்களுக்கு விருந்தாக வேண்டும். To release the accused prisoner, they need only 51% of the votes. ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 51% ஓட்டு தான் வேண்டும். But the high priest broke all these laws to condemn Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆக்கினைக்குட்படுத்த வேண்டும் என்கிறதற்காக பிரதான ஆசாரியன் இந்த எல்லா விதிமுறைகளையும் மீறினார். Early morning, as he brought the Jesus to the Sanhedrin, சனகரிப் சங்கத்திற்கு அதிகாலையிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த பொழுது, according to Matthew 26 chapter verse 63 to 66, மத்தேயு 26 அதிகாரம் 63 இலிருந்து 66 படி, Mark 14 chapter 62 and 63, மார்க் 14 அதிகாரம் 62 63 படி, after lengthy discussion, the high priest Caiaphas puts only one straight question to Jesus. ஒரு நீண்ட தர்க்கத்திற்கு பிறகு பிரதான ஆசாரியனாகிய காய்பா இயேசுவினிடத்திலே ஒரே ஒரு கேள்வி வைக்கிறார். Are you the son of God, Messiah? நீ தேவனுடைய குமாரனா, மேசியாவா? Jesus answer also straight to that point. அந்த காரியத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பதிலும் நேரடியாகவே இருந்தது. Yes, you will see the Son of God sitting at the right side hand of the Father, and he will come to judge this world on the clouds. ஆம், தேவனுடைய குமாரனை தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்க காண்பீர்கள். அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க மீண்டும் இறங்கி வருவார் என்றார். Oh, with that, Caiaphas has become very ferocious. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது காய்பா மிகவும் மூர்க்கமடைந்தார். Now you see what sort of answer he has given. We need no witness. எப்படிப்பட்ட பதிலை அவன் கொடுத்தான் என்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? இனியும் நமக்கு சாட்சிகள் வேண்டுவதில்லை. He tore his priestly robe from down to up. அவன் தன்னுடைய ஆசாரிய வஸ்திரத்தை கீழ்ந்து மேலாக கிழிக்க ஆரம்பித்தான். The Jewish people has got one nature. யூத மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. Whenever they were hurt and whenever they are in grief, they tore their clothes from down to up. எப்பொழுதெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்ட உணர்வையோ துக்கத்தையோ பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய வஸ்திரங்களை கீழிருந்து மேலாக கிழித்துக் கொள்வார். Genesis 37 chapter verse 34 says, ஆதியாகமம் 37 அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, the Jacob tore his clothes when he heard the news of the Joseph's death. யோசேப்பினுடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட பொழுது யாக்கோபு தன் வஸ்திரங்களை கிழித்தார். When his sons brought the garment of Joseph mixed with the blood, he saw the garment and tore his clothes with grief. ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட யோசேப்பின் வஸ்திரத்தை தன்னுடைய பிள்ளைகள் கண்டெடுத்து கொண்டு வந்த பொழுது மகா பெரிய துக்கத்தினாலே யாக்கோபு அப்படி செய்கிறதை பார்க்கிறோம். If you see the Job first chapter verse 14 to 20, யோபு 1 அதிகாரம் 14 20 வரையிலே பார்ப்போமானால், oh, the richest man in the east, Job, lost all his children, property in just a few hours in a day. He was in grief and tore his clothes. கிழக்கத்திய புத்திரர்களில் எல்லாம் மகா பெரிய செல்வந்தனாயிருந்த யோபு தன்னுடைய பிள்ளைகளையும் சொத்துக்களையும் ஒரே சில மணி நேரங்களிலே இழந்த பொழுது மாபெரும் துக்கத்தினாலே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். If you look at the 2 Samuel first chapter verse 11, 2 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்தை பார்ப்போமானால், when the David heard the death of the Saul and his children on Mount Gilboa in the hands of the Philistines, he tore his clothes with a grief. சவுலும் அவருடைய மக்களும் கில்போவா மலையிலே பெலிஸ்தர்களினாலே கொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை தாவீது கேள்விப்பட்டவுடனே மகா பெரும் துக்கத்தினாலே தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார். Here the high priest tore his robe from down to top
பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கீழிருந்து மேலாக கிழிக்கின்றார். But within few hours, the God will tear the temple veil, which separating the holy and the most holy, from top to bottom. ஆனால் இன்னும் சில மணிகளுக்குள்ளாக ஆண்டவர் தாமே பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே தேவாலயத்திலே தொங்கிக் கொண்டிருந்த தேவாலய திரைச்சிலையை மேலிருந்து கீழாக கிழிக்க இருக்கிறார். Thus indicating the end of the Aaronic priesthood. அதுதானே ஆரோன்ய வழிமுறையிலே வருகிறதான ஆசாரியத்துவத்தினுடைய முடிவினை அது குறிக்கிறதா இருக்கும். The high priest Caiaphas proclaims he must die. பிரதான ஆசாரியனாகிய காய்வா சொல்லுகிறான் அவன் மரிக்க வேண்டும் என்று. Leviticus 24th chapter verse 16 says, if anybody blasphemes God, he must put to death by the stone. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாய் தேவதூஷணம் சொல்லுகின்ற எவனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். Deuteronomy 17th chapter verse 7 says, உபாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 7 சொல்லுகிறது, while they are killing the blasphemer, the first stone must be thrown by the witnesses. தேவதூஷணம் சொல்லுகிறவன் மீது கல்லெறிகிறதான வேளையிலே சாட்சிகளினாலே முதற் கற்கள் எரியப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All the Sanhedrin agreed that Jesus must die. சனகரின் சங்கம் முழுவதும் தீனத்தை தன்னாட்சிக்கு உட்படுத்தின பிறகு இந்த யூதர்களுக்கு இருந்த அதிகாரத்தின் வரம்பு குறைக்கப்பட்டது. If you take the history BC 37 to AD 67, there were total 28 high priests. கிமு 37 கிபி 67 வரையிலே நாம் எடுத்துக் கொள்ளுவோமானால் 37 பிரதான ஆசாரியர்கள் பட்டம் வகித்ததை நாம் பார்க்கின்றோம். The reason is, காரணம் என்னவென்றால், the high priest office the Romans started selling for the highest bidder. பிரதான ஆசாரியருடைய பதவியை ரோமானியர்கள் அதிகப்படியான கிரயத்திற்கு விற்க ஆரம்பித்தார்கள். Whoever pays high price, they will give to him. யார் அதிகமான பணத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பதவியை வழங்கினார். Not only that, that high priest must collaborate with the Romans. அது மாத்திரமல்ல, அந்த பிரதான ஆசாரியன் ரோமானியர்களோடு கூட உறவு கொண்டவனாயிருக்க வேண்டும். The historian Josephus says the first governor to the Judea was Copinius. யூதே வரலாற்றாசிரியன் ஜோசிபஸ் சொல்லுகிறான், யூதேயாவுக்கு நியமிக்கப்பட்ட முதல் ரோம கவர்னர் கொப்பினியஸ். Josephus himself was the governor of Galilee in AD 60s. கிபி 60களிலே ஜோசிபஸே கலிலேயாவினுடைய கவர்னராக இருந்திருக்கின்றான். He says, "Ius gladi," that means right of the sword belongs to only Romans. அவன் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பட்டயத்தை கையாளும் உரிமை ரோமர்களுக்கு மாத்திரமே உரியது. Jewish Talmud records 40 years before the destruction of the temple of Jerusalem, the judgment in the matters of life and death was taken away from Israel. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனிதர்களுக்கு வாழ்வை கொடுப்பதும் மரணத்தை கொடுப்பதுமான அந்த உரிமை எடுக்கப்பட்டு விட்டது யூதர்களை விட்டு என்று சொல்லி யூதர்களுடைய டால்மண்ட் ஏடுகள் கூறுகின்றது. Josephus writes in his Wars of the Jews, page number 281 says, ஜோசிபஸ் யூதரின் போர்கள் என்கிற தனது நூலின் 2:8 சொல்லுகிறான், when he was a governor in Galilee, having the power of life and death given to him by Caesar and taken away by the Caesar. தான் கலிலேயாவிலே கவர்னராக இருந்த நாட்களிலே மரண தண்டனை விதிக்கவும் மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கவும் சீசராலே தனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது, சீசராலேயே அது நீக்கவும் பட்டது என்று சொன்னார். Saint Josephus writes in Antiquities of the Jews book 29:1, அதே ஜோசிபஸ் யூதரின் பூர்வீகம் என்கிற தனது நூலில் 20:9 he writes about the high priest Annas, who determined to execute all his enemies once. தன்னுடைய எல்லா எதிரிகளையும் எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பிரதான ஆசாரியனாகிய அன்னாவை குறித்து அவன் எழுதுகின்றான். Then the governor of Judea deposed him from his high priest. அவன் அப்படி செய்ய நினைத்தபடியினாலே
யூதேயாவினுடைய கவர்னர் அவரை பதவி நீக்கம் செய்தான். Now the high priest Caiaphas and Sanhedrin condemned Jesus to death, but only Romans has to implement it. இப்பொழுது காய்பாவும் சனகரின் சங்கமும் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாய் தீர்த்து இருக்கிறது. ஆனால் அந்த மரண தண்டனையை நிறைவேற்ற ரோமருக்கு மாத்திரமே உரிமை இருந்தது. In these first 3 trials, Jesus the prophet was judged to condemn to death. இந்த 3 விசாரணைகளிலும் தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கென்று தீர்க்கப்பட்டார். Now the Jesus the King, the trial is waiting. இப்பொழுது இயேசு ராஜா என்ற விசாரணை காத்துக் கொண்டிருக்கிறது. In Luke 2nd chapter, verse 21 to 34, if you see, லூக்கா 2ஆம் அதிகாரம் 21 to 34 வரை நாம் பார்ப்போமானால், when our Lord was a 8 days baby, நமது ஆண்டவராகிய தேவன் 8 வயது குழந்தையாயிருந்த பொழுது they brought him to the temple of Jerusalem for the circumcision. அவரை விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். As he was circumcised, when he started crying, immediately the prophet Simeon, who heard his voice near the temple door, rose and came to him, took him in his hands. விருத்த சேதன வலியினாலே இயேசு குழந்தை கதறிய பொழுது அந்த அழுகையின் சத்தத்தை தேவாலயத்திலே காத்திருந்த தீர்க்கதரிசியாகிய சிமியோன் கேட்ட பொழுது இயேசுவினிடத்திலே வந்து குழந்தையை தன் கைகளிலே ஏந்திக் கொண்டார். Lord, let thy servant go in peace according to thy word. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். For my eyes have seen the salvation which thou hast prepared before the face of the people. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. And he blessed the mother Mary and Joseph and told to them, தாயாகிய மரியாளையும் அவருடைய தகப்பனாகிய யோசேப்பையும் ஆசீர்வதித்தவன் பின்னும் சொன்னது, behold, this child is set for fall and rise of the many in Israel, and a sign which shall be spoken against. இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருந்ததற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். According to the Simon's prophecy, Jesus is the sign of contradiction. இந்த சிமியோனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி அநேகர் விடுகிறதற்கும் எழுகிறதற்குமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். He is the cause many to fall and rise. அநேகர் விடுகிறதற்கும் எழுகிறதற்கும் அவர் காரணமாய் அமைந்து விடுகிறார். Now the Christ the King trials begin. இப்பொழுது கிறிஸ்து ராஜாவின் விசாரணை துவங்குகிறது. Fourth trial, he stands before the political judge. 4வது விசாரணைக்கு அரசாங்க நீதிபதிகள் முன்பு அவர் நிற்கின்றார். He stood 3 trials before 2 varieties of political judges. 2 வகைப்பட்ட அரசாங்க நீதிபதிகள் முன்பு 3 விசாரணைக்கு அவர் நின்றார். We will see in volume number 3 all the 3 political trials of Jesus. 3ஆம் பாகம் ஒலிநாடாவிலே இயேசு கிறிஸ்துவின் 3 அரசாங்க விசாரணைகளையும் பார்க்கலாம். The best politics ever played in the history of mankind is played only at these 3 trials of Jesus. மனித வரலாற்றிலே அரசியல் தலையீடுகளின் விகற்பங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 3 விசாரணைகளிலேதான் அதிகமாய் நடந்திருக்கிறது. The Jews and Gentiles became one to crucify Christ. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடைகின்ற விஷயத்திலே யூதனும் புறையனத்தாரும் ஒன்றுபட்டார். The enemies became friends to crucify Christ. கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் விஷயத்தில் எதிரிகளும் நண்பர்களானார்கள். We can witness the best political game between the high priest Annas and Caiaphas and Pontius Pilate. அன்னா காய்பாவுக்கும் கவர்னர் பொந்து பிலாத்துவுக்கும் இடையிலே நடந்த அரசியல் சித்துக்களுக்கு நாமே சாட்சி கூற முடியும். May God bless all the listeners of this message with peace and the knowledge of the word of God. இந்த ஒலிநாடாவை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தாமே சமாதானத்தினாலும் தேவ வசனங்களின் ஆழங்களை அறிகிற அறிவினாலும் ஆசீர்வதிப்பாராக. Amen, amen, amen.